வணக்கம். டாப் 10 தேசம் சர்வதேசம் செய்திகளை பார்க்கலாம். காஷ்மீரில் செனாப் ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள உலகில் உயரமான ரயில்வே பாலத்தை பிரதமர் மோடி வரும் 6ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். காஷ்மீர் மாநிலம் உதம்பூரிலிருந்து ஸ்ரீநகர் வழியாக பாராமுல்லாவை இணைக்கும் ரயில் பாதையின் ஒரு பகுதியை இப்பாலம் அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தெரிவித்தார். காஷ்மீரின் ரீசி மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இப்பாலம் தரைமட்டத்திலிருந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தரையிலிருந்து இவ்வளவு உயரத்தில் உலகில் வேறு எங்கும் ரயில் பாலம் இல்லை என கூறப்படுகிறது. காஷ்மீர் பள்ளத்தாக்கை நாட்டின் மற்ற பகுதிகளை இணைக்கும் வகையில் இப்பாலம் அமைந்துள்ளது. சவாலான மலைப்பகுதிகளில் பல்வேறு சோதனைகளை கடந்து இந்த பொறியியல் அதிசயம் அமைக்கப்பட்டுள்ளது. 250 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் தாங்கி நிற்கும் வகையில் 30,000 மெட்ரிக் டன் இரும்பை கொண்டு இப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வு நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளன. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட 16 கட்சிகளின் பிரதிநிதிகளின் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வை கூட்டக்கோரி பிரதமர் மோடியை வலியுறுத்தி கடிதம் எழுதப்பட்டது. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்தநாள் நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் திமுக பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. எனினும் பிரதமருக்கு எதிர்க்கட்சிகள் சார்பில் எழுதப்பட்ட கடிதத்தில் திமுக பிரதிநிதியின் கையெழுத்து இடம்பெற்றிருந்தது. ஆம் ஆத்மி இக்கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் இதையே வலியுறுத்தி பிரதமருக்கு தனியாக கடிதம் எழுத முடிவு செய்துள்ளது. இந்தியா கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு சார்பில் இக்கூட்டத்தில் யாரும் பங்கேற்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் போரை தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் பேசி வருவது, இந்திய விமானங்கள் சேதம் குறித்து விளக்க காங்கிரஸ் ஏற்கனவே பிரதமர் மோடியை வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ட்ரம்பிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் மோடி சரண்டராகி அடிபணிந்து விட்டார் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். போபாலில் காங்கிரஸ் கட்சியினரிடையே பேசிய அவர், பாஜக RSS காரர்களுக்கு சிறிய அழுத்தம் கொடுத்தாலே அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் என்றும், அதுபோலத்தான் ட்ரம்பின் அழுத்தத்திற்கு மோடி அடிபணிந்ததாகவும் விமர்சித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு போரின் போது இந்திரா காந்தியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியவில்லை எனவும், அஞ்சாமல் தான் நினைத்ததை செய்து முடித்தார் எனவும் ராகுல் காந்தி கூறினார். கனடாவில் நடைபெறும் G7 மாநாட்டுக்கு இந்தியா அழைக்கப்படாதது மோடி அரசுக்கு மற்றும் ஒரு பின்னடைவு என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கனடாவில் வரும் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை G7 நாடுகள் கூட்டம் நடைபெறுகிறது. G7 கூட்டத்தில் பங்கேற்க இந்தியாவுக்கு இன்னும் அழைப்பு வரவில்லை என கூறப்படுகிறது. கனடாவுடனான உறவுகள் இன்னும் சீராகாததால் அக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்பதாகவும் இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக அழைப்பு வந்து கொண்டிருந்ததாகவும், தற்போது முதன்முறையாக அழைப்பு வரவில்லை என்பதும் இந்திய வெளியுறவுத்துறைக்கு ஏற்பட்ட பின்னடைவை காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தானுடனான விவகாரத்தில் 3ஆம் தரப்பை தலையிட அனுமதித்தது மோடி அரசுக்கு முதல் பின்னடைவு என்றும், தற்போது G7 கூட்டத்திற்கு அழைப்பு வராதது 2வது பின்னடைவு என்றும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தானுடனான சண்டையில் இழப்புகள் முக்கியமல்ல, முடிவுகள்தான் முக்கியம் என்று முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக அனில் சௌஹான் நேற்று செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்தியாவின் போர் விமானங்கள் சேதமடைந்ததாக வெளியான தகவல்கள் குறித்து பேசிய அவர், போர் என்றால் அபாயத்தை எதிர்கொள்ளாமல் யாரும் வெற்றி பெற முடியாது என்றார். வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் மாதம் தீ விபத்து ஏற்பட்ட போது மூட்டை மூட்டையாக பணக்கட்டுகள் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவர் மீதான விசாரணை அறிக்கையை உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிலையில் வரும் மழைக்கால கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றிய வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையில் நேற்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. அப்போது உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த இடஒதுக்கீடானது அனைத்து சாதியினருக்கும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே உள்ள நிலையில் காங்கிரஸ் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அசாம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கௌரவ் கோகாய் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த வாரம் அசாம் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்ற அவர்
கவுஹாத்தியில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் பேசினார். அப்போது வரவிருக்கும் 10 மாதங்களில் தினமும் நாம் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்றார். மாணவர் சேர்க்கை இல்லாததால் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் 386 அரசு பள்ளிகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் சேர்க்கை குறித்து அம்மாநில கல்வித்துறை பகுப்பாய்வு நடத்தியுள்ளது. அதன்படி 386 அரசு பள்ளிகளிலும் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பள்ளிகளை மூட அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்விக்கான உட்கட்டமைப்புகள், ஆசிரியர்கள் மற்றும் பிற வசதிகளையும் தேவையான இடங்களில் பயன்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. உயர் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகளை புழக்கத்திலிருந்து ரிசர்வ் வங்கி நீக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயர் மதிப்புள்ள 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்று வரும் ரிசர்வ் வங்கி அதனை அச்சிடுவதையும் நிறுத்தியுள்ளது. இந்நிலையில் 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு 500 ரூபாய் நோட்டுகளை அச்சிடுவதை நிறுத்துவது குறித்து ரிசர்வ் வங்கி முடிவு செய்ய வாய்ப்பிருப்பதாக வங்கித்துறை நிபுணர் அஸ்வினி ராணா தெரிவித்துள்ளார். கருப்பு பணத்தை ஒழிக்கவும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஏடிஎம்களில் 100 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை அதிக அளவில் நிரப்புமாறு வங்கிகளுக்கு ஏற்கனவே ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது கவனம் பெறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அதிரடி நடவடிக்கைகளால் அந்நாட்டில் உயர்கல்வி பயில விரும்பும் வெளிநாடு மாணவர்கள் கடும் பாதிப்பை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அப்படி பாதிப்புக்குள்ளாகும் மாணவர்கள் அமெரிக்காவை தவிர்த்து வேறு எந்த நாடுகளிலெல்லாம் படிக்கலாம் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் விசா விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணலுக்கான நேரம் ஒதுக்குவதை தற்காலிகமாக ஒத்திவைத்து ட்ரம்ப் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் அமெரிக்காவில் உயர்கல்வி பயில விரும்பும் இந்தியா உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். சர்வதேச மாணவர்கள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் ஓபன் டோர்ஸ் அமைப்பு கடந்த 2023-24ஆம் கல்வியாண்டில் அமெரிக்க கல்லூரிகளில் படிப்பதற்காக 210 நாடுகளைச் சேர்ந்த 11 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்திருந்ததாக தெரிவிக்கிறது. அதில் இந்தியாவிலிருந்தே அதிகமான மாணவர்கள் படிக்க சென்றிருப்பதும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தங்களுடைய நிதி ஆதாரத்தில் வெளிநாட்டு மாணவர்களை சார்ந்திருக்கும் மற்ற நாட்டு பல்கலைக்கழகங்கள் அமெரிக்க அரசின் இந்த நடவடிக்கைகளை ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கின்றன. அதன்படி ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான் லீ அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிப்பை தொடர்வதில் இன்னல்களை சந்திக்கும் மாணவர்களை வரவேற்றுள்ளார். ஹாங்காங்கில் தங்கள் படிப்பை தொடர நினைக்கும் மாணவர்களுக்கு தங்களின் அரசாங்கம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் சிறப்பான ஆதரவு மற்றும் ஏற்பாடுகளை வழங்கும் என உறுதியளித்துள்ளார். அதேபோல் மலேசியாவில் உள்ள சன்வே பல்கலைக்கழகம் உட்பட ஆசியாவின் சில நிறுவனங்கள் வெளிநாட்டு மாணவர்களை வரவேற்கின்றன. அதன்படி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர்களின் மதிப்பெண்களை வைத்து அவர்களை எளிதாக சன்வே பல்கலைக்கழகத்தின் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுக்கு மாற்ற முடியும் என்றும் இதன் மூலம் மாணவர்களுக்கு கூடுதலாக லான்காஸ்டர் பல்கலைக்கழகத்திடமிருந்து பிரிட்டிஷ் சான்றிதழும் கிடைக்கும் என சன்வே பல்கலைக்கழக குழுமத்தின் தலைமைச் செயல் அதிகாரி எலிசபெத் லீ தெரிவித்தார். அதேபோல ஐரோப்பாவில் உள்ள மாணவர்கள் அமெரிக்காவுக்கு சிறந்த மாற்றாக ஜெர்மனியை கருதுகின்றனர். அதன்படி நடப்பு கல்வியாண்டில் 4 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு மாணவர்கள் அந்நாட்டுக்கு உயர்கல்வி பயில வருவார்கள் என ஜெர்மன் அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் தெரிவித்துள்ளது. ஹார்வர்ட் இணையதளம் அர்ஜென்டினா, இங்கிலாந்து, செனகல், பிரேசில் என வெளிநாடுகளில் படிப்பதற்கு வாய்ப்பு கொண்ட 50 நாடுகளை பட்டியலிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பைக் மீது கார் மோதியதில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிளாப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவசக்தி என்பவர் தனது மகன் கோகுல் பிரசாத்துடன் பைக்கில் சென்றபோது புதுப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தின் அருகே பின்னால் வந்த கார் மோதியது. இதில் படுகாயமடைந்த சிவசக்தி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். கோகுல் பிரசாத் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதைத் தொடர்ந்து கார் ஓட்டுநரை கைது செய்ய கோரி சிவசக்தியின் உறவினர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பிரம்மதேசம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஆடு ஜீவிதம் திரைப்படத்தில் வருவது போல் அரேபிய நாட்டில் வேலைக்கு சென்று ஒட்டகம் மேய்த்து கஷ்டப்பட்ட கவாஸ்கர் என்பவர் மீட்கப்பட்டுள்ளார். தோட்ட வேலை என அழைத்துச் செல்லப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த கவாஸ்கருக்கு நகருக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்கும் பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உணவு, மாற்றுத் துணி இல்லாத நிலை என கஷ்டப்பட்டு வந்த அவர் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவரின் உதவியால் குடும்பத்தினரோடு செல்போனில் பேசியுள்ளார்.
அவரை மீட்க சட்ட ரீதியிலான முயற்சிகள் தாமதமானது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினரின் உதவியுடன் பண்ணை உரிமையாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அவர் மீட்கப்பட்டுள்ளார். திருச்சி விமான நிலையம் வந்த அவரை குடும்பத்தினர் கண்ணீர் மல்க வரவேற்றனர். கேரளாவைச் சேர்ந்த பிரபல ராப் இசை பாடகர் வேடனுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வீடியோ காலில் பேசியுள்ளார். அண்மையில் வேடன் பாடிய பாடல் பிரதமர் மோடியையும் வலதுசாரி அமைப்புகளையும் விமர்சிப்பதாக அமைந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை என்ஐஏ விசாரிக்க வேண்டும் என்று பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் புகார் அளித்த நிலையில் வேடன் மீது பலரது கவனம் திரும்பியது. இந்த நிலையில் வேடனுடன் திருமாவளவன் வீடியோ கால் பேசிய போது திருமாவளவனை கேரளாவில் உள்ள தமது வீட்டுக்கு வருமாறு வேடன் அழைத்துள்ளார். அடிக்கடி வருவேன், கேரளாவுக்கு அடிக்கடி வருவேன். பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிருக்கீங்க. அது கரெக்ட். கூகுள் இணையவழி தேடலை விட ChatGPT 5 மடங்கு வேகத்தில் வளர்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு வர்த்தக நிறுவனங்களை ஆய்வு செய்து வரும் மேரி மேக்கர் என்பவர் புதிய ஆய்வு முடிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இணையதள தேடல்களை விட AI செயலிகள் மூலம் தரவுகளை தேடுவதையே மக்கள் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். 2022இல் ChatGPT அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போது வரை 365 மில்லியன் தேடல் வினாக்களை ChatGPT கையாண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நடிகை தியா மிர்சா பிரசவ காலத்தின் போது தனக்கு ஏற்பட்ட வலி நிறைந்த நிகழ்வை யூடியூப் சேனல் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். அதில் தனது மகன் அபியான் 6 மாதங்களிலேயே அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுக்கப்பட்டதாகவும் அப்போது வெறும் 810 கிராம் மட்டுமே குழந்தை இருந்ததாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது மகன் 2.5 கிலோ எடையை எட்டும் வரை தம்மால் குழந்தையை தூக்க முடியவில்லை எனவும் கவலையுடன் பதிவிட்டுள்ளார். பாலிவுட் நடிகை மலைக்கா அரோரா தனது உணவு முறை குறித்த சுவாரஸ்ய தகவலை வெளியிட்டுள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் மாலை 7 மணிக்கு மேல் தான் உணவு எடுத்துக் கொள்வதில்லை எனவும் தொடர்ந்து 17 மணி நேரம் உணவின்றி இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு செய்வது தனது உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்திருப்பதாகவும் மலைக்கா அரோரா தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே வேட்டையாடச் சென்ற இடத்தில் உரிமமில்லாத நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். கள்ளிச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஹரி, விஜய், சபரீசன் ஆகியோர் சாத்கர் மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக வேட்டையாடச் சென்றுள்ளனர். அங்கு சிலும்பு சுனை பகுதியில் உள்ள குகையில் வௌவாலை வேட்டையாடியதாக தெரிகிறது. குகையிலிருந்து வெளியே வரும்போது ஹரி கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி எதிர்பாராத விதமாக வெடித்ததில் குண்டு பாய்ந்து நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து பேர்ணாம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஜய், சபரீசன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே செட்டிப்புலம் கிராமத்தில் மழை மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளியதை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இரவு தேர் நிலையை அடைந்ததும் தேரில் உள்ள அம்மனுக்கு கிராம மக்கள் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு போட்டும் வழிபட்டு பிரார்த்தனையை நிறைவேற்றினர். ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும். தொடர்ந்து நம்மளுக்கு மேல் நமது பயனர்களின் பாதுகாப்பு தொடர்பாக வாட்ஸ்அப் முக்கிய அப்டேட்டை கொண்டு வர உள்ளது. தொலைபேசி எண்ணுக்கு பதிலாக யூசர் நேம் கொண்டு தொடர்பு கொள்ளும் வசதியை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தற்போதைய நடைமுறைப்படி தொலைபேசி எண் மூலமாகவே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள முடியும். இதனால் தனியுரிமை பாதிக்கப்படுவதுடன் மொபைல் எண் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வாட்ஸ்அப் பயனர்கள் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் பயனர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் டெலிகிராம், சிக்னல் செயலியைப் போலவே யூசர் நேம் மூலம் தொடர்பு கொள்ளும் வசதியை கொண்டுவர வாட்ஸ்அப் திட்டமிட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.2% குறைய வாய்ப்பிருப்பதாக ஜப்பானிய ஆய்வு நிறுவனமான நொமுரா தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வசூல் வளர்ச்சிக்கும் ஆட்டோ விற்பனை மற்றும் வங்கிக் கடன் வளர்ச்சிக்கும் இடையே வேறுபாடுகள் இருப்பதாக நமுரா கூறியுள்ளது. முன்னதாக கடந்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்திருந்தது. நிறுவனங்களின் காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள், சர்வதேச பொருளாதார அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியிலும் இந்திய பங்குச் சந்தைகள் வளர்ச்சி பாதையில் இருப்பதாக நமுரா கூறியுள்ளது.
மைக்ரோசாப்ட் நிறுவனம் கடந்த மாதம் 6000 ஊழியர்களை வேலைநீக்கம் செய்துள்ள நிலையில் தற்போது கூடுதலாக 300 ஊழியர்களை வேலைநீக்கம் செய்துள்ளது. எந்த துறையில் வேலைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த தகவலை மைக்ரோசாப்ட் வெளியிடவில்லை. எனினும் மென்பொறியாளர்கள், திட்ட மேலாளர்கள் வேலைநீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைக்ரோசாப்டில் AI பயன்பாடு அதிகரித்து வருகிற நிலையில் தொடர் வேலைநீக்கத்தில் அந்நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது. நடிகர் பிரபாஸ் நடிக்கும் த ராஜா சாப் படத்தின் வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கில் முன்னணி நடிகரான பிரபாஸ் இயக்குனர் மாருதி இயக்கத்தில் ஹாரர் காமெடி கதைக்களத்தில் உருவாகும் த ராஜா சாப் படத்தில் நடித்து வருகிறார். தமன் இசையமைத்திருக்கும் இப்படத்தில் மாளவிகா மோகனன், யோகி பாபு, நிதி அகர்வால் ஆகியோர் நடித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்படம் வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் என்றும் டீசர் வருகிற ஜூன் 16ஆம் தேதி என்று வெளியாகும் என்றும் படக்குழு அறிவித்திருக்கிறது. கட்டுமஸ்தான உடல், வலிமையான புஜத்தில் டாட்டுக்கள் என பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் புதிய தோற்றம் ரசிகர்களை வியப்பிலும் உற்சாகத்திலும் ஆழ்த்தியிருக்கிறது. 60 வயதை நெருங்கும் ஷாருக் கான் தனது கட்டுக்கோப்பான உடலமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் பனியன் மற்றும் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்தபடி நடந்து செல்லும் காணொலிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றன. ஷாருக்கின் அடுத்த படத்துக்கான அவரது கெட்டப் இதுதானா என்று ரசிகர்கள் ஆர்வத்துடன் விவாதித்து வருகின்றனர். பழுதான டிஸ்பிளேவை மாற்றித் தராமல் புதிய டிவியை வாங்க நிர்பந்தப்படுத்திய நிறுவனம் வாடிக்கையாளருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாகை மாவட்டம் குருமானங்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் கடந்த ஆண்டு 27,500 ரூபாய்க்கு டிவி ஒன்று வாங்கியுள்ளார். கவனக்குறைவால் டிவியின் டிஸ்பிளே உடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டரை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் அவர்கள் டிஸ்பிளே கிடைப்பதில்லை என்றும் தேவையென்றால் கூடுதல் விலை கொடுத்து புதிய டிவியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றும் கூறியுள்ளனர். இதையடுத்து தனக்கு உரிய சேவை கிடைக்கவில்லை என்று மாரியப்பன் கடந்த மார்ச் மாதம் நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. பாகிஸ்தானில் இளம் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் சனா யூசுப் சுட்டுக் கொல்லப்பட்டார். இஸ்லாமாபாத்தில் சனா யூசுப்பின் வீட்டுக்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் அவரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடினார். சனா யூசுஃபுக்கு 17 வயது தான் ஆகிறது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் சனா பதிவிடும் பொழுதுபோக்கு வீடியோக்களுக்கு பெரும் ரசிகர் கூட்டம் உண்டு. பொழுதுபோக்கு வீடியோக்களுடன் பெண் உரிமை சார்ந்தும் அவர் பதிவிடுவது உண்டு. இந்நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் பாகிஸ்தானில் 10 பருவ பெண் டிக்டாக் இன்ஃப்ளூயன்சர் ஒருவர் அவரது தந்தையால் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொதுத்துறையைச் சேர்ந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி கல்விக் கடனுக்கான வட்டி விகிதத்தை 0.20% குறைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் கல்விக் கடனுக்கு வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளது. மாணவர்களின் உயர்கல்வி படிப்பிற்காக வித்யாலட்சுமி திட்டம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வங்கி கூறியுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கல்விக் கடனுக்கு வட்டி விகிதம் 7.5% இருந்து தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் எதிர்ப்பு சிகிச்சையின் மூலம் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் முயற்சியில் சீனாவைச் சேர்ந்த லெஜண்ட் பயோடெக் என்ற நிறுவனம் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைந்துள்ளதாக புதிய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் சார்பில் நடந்த ஆய்வுகளில் சீனாவைச் சேர்ந்த லெஜண்ட் பயோடெக் என்ற நிறுவனம் இரத்த புற்றுநோய்க்கு இம்யூனோதெரப்பி எனப்படும் நோய் எதிர்ப்பு திறன் மூலம் சிகிச்சை அளித்ததாகவும் இது சிலரை முழுமையாக குணப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. புற்றுநோய் அணுக்களை அழிக்கும் வகையிலான வெள்ளை இரத்த அணுக்களை உட்செலுத்துவது நல்ல பலனளித்திருப்பதாகவும் ஆய்வுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 43% விளைநிலங்கள் வானம் பார்த்த பூமியாகவே இருப்பதாக பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. பயிரிடும் முறைகள், உற்பத்தி, நீர்ப்பாசனம் மற்றும் பயிரிடப்பட்ட பகுதிகள் போன்ற அம்சங்கள் குறித்த தரவுகளை பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியாவில் ஒட்டுமொத்த விளைநிலங்களில் 43.6% பரப்பளவிற்கு நீர்ப்பாசன வசதி இல்லை என்றும் பருவமழையை நம்பியே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மொத்த விளைநிலங்களில் 30 முதல் 40% பருவமழையை நம்பியே இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நம் அண்டை மாநிலங்களான கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் மொத்த விளைநிலங்களில் தலா 50 முதல் 60% விளைநிலங்கள் பருவமழையை நம்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மணிப்பூர், சிக்கிம், அசாம் மற்றும் மகாராஷ்டிராவில் 80% மேலான விளைநிலங்கள் பருவமழையை சார்ந்து இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் நீர்ப்பாசனம் அளவு அதிகமாகவே இருப்பதும் தெரியவந்துள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சலீல் பரீக்கின் ஊதியம் சென்ற நிதியாண்டில் 22% உயர்ந்து 80 கோடி 60 லட்சம் ரூபாய் ஆகியிருக்கிறது. இதனை அந்நிறுவனம் தனது ஆண்டறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய நிதியாண்டில் சலீல் பரீக் 66 கோடியே 25 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெற்றிருந்தார். மற்றொரு தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான விப்ரோவின் தலைமைச் செயல் அதிகாரி ஸ்ரீனிவாஸ் பலியா 53 கோடியே 60 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெற்றிருந்த நிலையில் டிசிஎஸ் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி கீர்த்திவாசன் 26 கோடியே 52 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெற்றிருந்தார்.